Hello friends, welcome to Taj Beauty Recipe. எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் கண்டிப்பா இருக்கும். இந்த நெயில் பாலிஷ் டே டு டே லைஃப்ல எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். குக்கரோட மூடி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கைப்பிடி உள்ள எந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் நாள்லேயே அந்த ஸ்க்ரூவோ இல்லை அந்த நட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை அடிக்கடி டைட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் கோட்டிங் கொடுப்போம் இல்லையா, இந்த நெயில் பாலிஷ், இதை வச்சு இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நாளைக்கு சீக்கிரம் லூஸ் ஆகாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட கிட்ஸுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் இல்லை நமக்குமே யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேன்சியான ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி பட்டன்ஸுன்னு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பட்டன்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து தொலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ஸ்க்கு மேலே இதே மாதிரி நெயில் பாலிஷோட கோட்டிங் இருக்கு இல்லையா, இதை வச்சு அந்த பட்டனுக்கு மேலே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கமும் அந்த நூல் கட்டியிருப்பாங்க இல்லையா, அது மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு இந்த பட்டன்ஸ் வந்து கலராமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பீரோவோட கீ இல்லைனா கபோர்ட்டோட கீ இல்லை லாக்கர்ஸோட கீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைஸில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நெயில் பாலிஷை வந்து ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒவ்வொரு கலர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க, அந்த லாக்கருக்கும் அதே சேம் கலரை அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொய் கவர்ஸ்னு இல்லை, ஏதாவது ஒரு கவர்ஸ் நீங்கள் ஒட்டணும் அப்படின்னாலும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து எதுவும் கம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த நெயில் பாலிஷை வந்துட்டு இதில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். கவர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் கூட ஒட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் யூஸ் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரல்லையே போட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில்வர் ரிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து கலர் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி நம்மளோட ஸ்கின்லையும் பார்த்திங்க அப்படின்னா இட்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் தான். இதே மாதிரி அந்த கோட்டிங் நெயில் பாலிஷை வச்சு உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாது, உங்களோட ஸ்கின்னில் இருக்க கலரும் சேஞ்ச் ஆகாது, ஸ்கின்னில் இட்சஸும் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் கலரில் நம்ம வந்து ஃபேன்சி ரிங்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிப்பீங்க. அது பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இதோட கலர்ஸ் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த ரிங்ஸை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் கோட்டிங் வச்சு இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுங்க. இந்த அவுட்லைனை ரிங்ஸோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். மேலே ஸ்டோன்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து சீக்கிரமாக விழாமல் இருக்கும். என்னோடய கேமராவுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல, பட் நான் வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காகவும் புது ரிங் மாதிரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்துட்டு கோல்டு இயரிங் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் எங்கே திருக்கு வந்து கலண்டு இயரிங் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் யாருமே வந்துட்டு கோல்டு இயரிங் வந்து போட்டு விடுறதில்ல, ஃபேன்சி இயரிங் தான் போட்டு விடுறோம். அந்த காரணத்தினாலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லலாம் வந்துட்டு கோல்டு இயரிங்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது வந்து பொருந்தும். நிறைய பேர் வந்து பெரிய இயரிங்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, எங்கே திருக்கு கலண்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப வந்து பத்திரமா வந்து பார்த்துட்ருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் ஐடியா தான். அவுட் கோட்டிங் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இந்த இயரிங்கோட திருக்கு பகுதி இருக்கு இல்லையா, இதில் இந்த நெயில் பாலிஷை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து இயரிங்கில் வச்சுட்டு அப்படியே திருக்கி லாக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இயரிங் போட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக வந்து கலராது. நம்மளாக வந்து கலட்டுற வரைக்கும் இது வந்து சீக்கிரம் கலராது. எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் நான் வந்து இந்த மாதிரி கோல்டு இயரிங் போடும்போது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ
ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இயரிங்கை லாக் பண்ணிட்டா இதை வந்து கழட்டுறதுக்கு சிரமமாக இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறேன்னா நார்மலாக கழட்டிடலாம். அடுத்த லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி குந்தன் இயரிங்ஸு செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குந்தன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் நாளிலே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவுட் கோட்டிங் நெயில் பாலிஷை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால இதோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகாமல் ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இதோட பின்னாடி இருக்க திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விடுறது நிறைய பேருக்கு வந்து சேராது, அலர்ஜிஸ் இச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த மாதிரி இயரிங் போடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கோல்டு இயரிங்கில் பட்டன்ஸ் வச்சு போடுறவங்க அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே இந்த உள்பகுதியில் ஒரு அவுட் கோட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு இச்சஸும் ஸ்கின்க்கு அலர்ஜிஸும் வராது. நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.